தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் இறந்தவன் பேசுகிறேன். சாப்டர் 1. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அவன் கைகளும் கண்களும் கட்டப்பட்டு சுவரோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். அந்த சுவற்றில் சிகப்பு தெரித்திருக்கிறது. ரத்தம், உலர்ந்த ரத்தம். நான் நிரபராதி, என்னை விட்டுவிடுங்கள். அவன் முனகல் குரல் யார் காதிலும் விழவில்லை. மேன்மை தங்கிய அரசியாரின் ஆணையின்படி நீதியின் பேரால் உன்னை பலியாக்குகிறோம். ஆண்டவன் உன் ஆத்மாவுக்கு அமைதி அளிப்பாராக. ஆமென். பாதிரியாரின் பிரார்த்தனை முடிந்ததும் 8 துப்பாக்கிகள் காக் செய்யப்படும் ஓசை, ட்ரம் ஓசை கேட்டது. அது நின்றதும் சல்லடை கண்களாக உடம்பு துளைக்கப்பட சுவற்றில் எகிரி விழுந்தான். உலர்ந்த ரத்தத்தோடு இப்போது புதிய ரத்தமும் சேர்ந்து வழிந்தது. மாந்திரிகத்தின் பேரால் ஊரை ஏமாற்றுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு இதுதான் கதி. கவர்னர் சிரித்தார். அவர் உள்ளே போக போக சிரிப்பு குரல் தேய்ந்து மறைந்தது. அந்த ஆளின் சடலம் மணலில் கிடந்தது. காற்று வீச வீச மணல் அவன் மேலே தெரித்து விழுந்து விளையாடி கொண்டிருந்தது. கேள்வுன் டீத் கொழுத்த அந்த கான்ஸ்டபிள் புரியாமல் கேட்டான். பார்த்தோம், எனக்கு பிரெஞ்சு வராது. ராம் சொன்னான் கிண்டலாக. தமிழில் பேசு. பொங்கி வரும் சிரிப்பை உதட்டை அடக்கினாள் வித்யா. மினிஸ்கர்ட் உடை, கவர்ச்சியான உருவம், காற்றில் பறக்கும் பாப் தலை. அந்த திறந்த காரின் முன்சீட் சாய்மானத்தின் மீது அமர்ந்திருந்தாள் அவள். முன்சியா, பென்சிலால் தலையை சொரிந்து கொண்டான் கான்ஸ்டபிள். ஐவோங் கமராத் பா. என்னப்பா புரியலங்கிறியப்பா என்று ராம் சொன்ன போது புற விரல்களால் உதட்டை மறைத்து சிரிப்பை அடக்கினாள் வித்யா. பார்த்தோம் ஜீரிக்கிறே என்று அந்த கான்ஸ்டபிள் சிரமத்துடன் ஆங்கிலம் பேச முயன்று முடியாமல் போகவே அந்த பக்கம் போன ஆங்கிலம் தெரிந்த பிரெஞ்சுக்காரரை நிறுத்தி மொழிபெயர்க்க சொன்னான். அவன் திட்டிய திட்டுகளை தவிர்த்து மொழிபெயர்ப்பாளர் சொன்ன விவரம்: கலே முனையிலிருந்து புறப்படும் ஹோவர் கிராஃப்ட் லண்டனின் டோவர் முனைக்கு போய் சேர 1/2 மணி ஆகும். இன்னும் 2 மணி நேரத்தில் ஹோவர் கிராஃப்ட் புறப்படவிருக்கிறது. மணிக்கு 80 மைல் வேகத்தில் போனால் ஹோவர் கிராஃப்டை பிடித்து விடலாம். மொழிபெயர்ப்பாளர் போய் சேர்ந்ததும் சட்டென்று சொன்னான் ராம். டிடோமெர்சி ஓ த்ரியோடிங் ஐவுங்யம். அந்த கான்ஸ்டபிள் திடுக்கிட்டு விழிக்க வித்யாவின் சிரிப்பு அணை உடைந்தது. ஹோ என்று சிரிக்கலானாள். முழு வேகத்துடன் கார் புறப்பட்டது. வித்யா திரும்பி பார்த்தபோது அந்த கான்ஸ்டபிள் தொப்பியை கழற்றி கையில் வைத்துக் கொண்டு தலையை சொறிவது தெரிந்தது. சிரித்தான். ஹே ராம், என்ன சொல்லி பயமுறுத்தின அவனை? தேங்க்யூ, யூர் அ நைஸ் மேன், ஐ லைக் யூ என்றேன். தப்பா? கொழு கொழு என்று என்னமாயிருந்தான். அவன் தொப்பையில் கிச்சு கிச்சு மூட்டியிருப்பேன். நீதான் அவசரப்பட்டாய். உறும்பு உன் கூட பிறந்தது. குனிந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். பாலி தோட்டங்களுக்கு நடுவே கார் பறந்து கொண்டிருந்தது. ஓ, இந்த பிரான்ஸ் தான் எத்தனை அழகானது என்றாள் வித்யா. வேகம், இன்னும் வேகம் போ. நோ பேபி. மினிஸ்கர்ட் மறைக்காத அவள் தொடையை லேசாக தட்டினான். என்னதான் உலகம் சுற்றினாலும் மறுபடியும் இந்தியாவுக்கு தான் போக வேண்டும். இங்கே பரபரை என்று பழகிவிட்டால் அப்புறம் கல்கத்தா நெரிசலில் கார் ஓட்டும் போது தூக்கம் தான் வரும். சிரித்தவாறு சரிந்து இடத்துக்கு வந்தாள் வித்யா. அடர்ந்த காடு கொட்டும் அருவிக்கு பக்கத்தில் கார் நின்றிருந்தது. சங்கடத்துடன் நெளிந்தாள் வித்யா. வேண்டாம் ராம், யாராவது வந்து விடுவார்கள், எனக்கு கூச்சமா இருக்கு. நோ டார்லிங், சலித்துக் கொண்டான் ராம். இதில் கூச்சப்பட என்ன இருக்கிறது? இது வீக்கெண்ட் நியூடியஸ்ட் காலனி. இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இந்தியாவில் இதை பற்றி கனவு கூட காண முடியாது. காட்டு மிராண்டிகள் காலத்துக்கு வர சொல்கிறாய் என்றாள் ஆடைகளை களைந்தவாறு. இல்லை, ஆதாமியவாள் காலத்துக்கு போகச் சொல்கிறேன். ஜர்கின்ஸை கழற்றி சட்டை பித்தான்களை நீக்கியவாறு பேசினான் ராம். நிர்வாணத்தை ஏன் தான் அருவருப்பான விஷயமாக நினைக்கிறார்களோ? ரகசியம் என்று மறைக்கத்தான் மனிதனுக்கு வெறியே பிடிக்கிறது. ஓ, கேரியான் வித்யா. அவன் திரும்பும் முன் இரு என்று தடுத்தாள் வித்யா. முதலில் எனக்கு வாக்கு கொடு. நமக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லை. அதை மறக்க மாட்டாயே? நிதானம் தவற மாட்டாயே? நம்பலாமா? நம்பலாம். சத்தியமாக? சத்தியமாக என்று திரும்பியவன் ஓ நோ என்றான். விறுவிறு என்று நெருங்கியவன் இது என்ன பதக்கம் என்று தொடப்போக, இரு, தாயத்தை தானே தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறாய், நானே தருகிறேன் என்று கழற்றி கொடுத்தாள். என்னமோ எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தே என் கழுத்தில் இருக்கிறது. கழற்றக்கூடாதாம், தரையிலும் விழக்கூடாதாம். மம்மி சொல்லியிருக்கிறாள். சம் சென்டிமெண்டல் பிலிப். கார் பானட்டின் மீது அதை வைத்தவன் அவளை இழுத்து கொண்டு ஓடினான். தக்கை போன்று லேசாக இருந்த அந்த தாயத்து காற்றில் பறந்து அல்லாடி சரிந்து மட்காடின் ஓரத்தில் தொத்திக் கொண்டு பரபரக்க ஆரம்பித்தது. இதமான வெந்நீர் ஊற்று அவர்களின் உற்சாகத்தை தூண்டிவிட்டது. சிரிப்பதும் கும்மாளமிடுவதும் கேட்டவாறு இருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் திரும்ப ஓடி வந்தார்கள். பெரிய துவாலையால் உடம்பை துவட்டிக் கொண்டார்கள். அவன் அந்த துவாலையை கார் பேனட்டின் மீது எரிந்த வேகம் தொற்றினார் போல ஒட்டி கொண்டிருந்த தாயத்து சரிந்து மண்ணில் விழுந்து ஒளி குன்றியது. வித்யாவின் உடம்பில் திடீரென்று ஒரு சிலிர்ப்பு. பின்புறமாக கார் கதவை இறுக பற்றியவள் சரிந்து தரையில் அமர்ந்து விட்டாள். அவளையும் அறியாமல் பேசிக்கொண்டே ஆடைகளை அணிந்து கொண்டான் ராம். பைகளை தடவி கார் சாவியை எடுத்து எரிந்து பிடித்தவன் கவனித்தான். எங்கே அவளை காணும்? வித்யா பதிலளிக்கவில்லை. அழைத்தவாறு காரை சுற்றி வந்தவன் கண்ணில் பட்டாள் அவள். காரின் மீது சாய்ந்தவாறு புல் தரையில் அமர்ந்திருந்தாள் அவள். கண்கள் ஏதோ சூனியத்தை வெறிச்சோடி பார்த்து கொண்டு குத்திட்டு நின்றிருந்தன. வித்யா, உலுக்கினான் அவளை. என்ன வித்யா? நான் லண்டனுக்கு போக வேண்டும் என்றாள்.
வித்யா, நான் லண்டனுக்கு போக வேண்டும் என்றாள் மீண்டும். லண்டன் தானே போக போறோம்? நான் லண்டனுக்கு போக வேண்டும். சட்டென்று திரும்பிய அவள் பார்த்த பார்வையில் சுடுபட்டவனைப் போல பின்வாங்கினான் ராம். போகலாம் வித்யா. அது அந்த கரகரப்பான ஆண் குரல். வித்யாவின் குரலா அது? எழுது வித்யா, ஓவர் கிராப்டுக்கு நேரமாகிறது. அவளை அழைத்துக் கொண்டு நடந்த போது காலில் ஏதோ இடறியது. குனிந்தான். தாயத்து. காரில் அவளை அமர்த்தியதும் அதை அவள் கழுத்தில் போட்டினான். சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்ட வித்யா அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். கார் சரால் என்று வேகமாக கிளம்பியது. கடல் நீரை கிழித்துக் கொண்டு காற்றாக பறந்து கொண்டிருந்தது ஹோவார்ட் கிராப்ட். கடல் பறவை ஒன்று கண்ணாடி ஜன்னல்களை கொத்திக் கொண்டிருந்தது. பின் சீட்டில் ஸ்வீடிஷ் ஜோடி ஒன்று தன்னை மறந்த நிலையில் இருந்தது. போகிற போக்கில் ஒரு பிரிட்டிஷ் ஆள் இந்தியன்ஸ் என்று கேட்டுவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் போனான். பாஷை புரியாத ஜப்பானிய கெய்ஷா பெண் ஒருத்தி ஒயின் பரிமாறுகிறவனிடம் எதையோ கேட்டு விழித்தவாறு இருந்தாள். ராம், உன்னை ஒன்று கேட்கட்டுமா? ராமின் தோளில் கன்னத்தை பதிய வைத்துக் கொண்டாள் வித்யா. கேள. லண்டனுக்கு வந்தால் நீ ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டப்பட வேண்டி வரும், அழுத்தமாக சொன்னாள் வித்யா. முதலாவது, ஹோட்டல் அரிஸ்டோகிராடில் தான் தங்குவேன். உன் சித்தப்பா வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்? தனிமையை விரும்புகிறேன். சரியான காரணமாக படவில்லை ராமுக்கு. இரண்டாவது, நீ அங்கே எனக்கென்று ஒரு தனிக்கார் ஏற்பாடு செய்ய வேண்டும். தனிக்காரா? எதற்கு வித்யா? லண்டனில் சில இடங்களை தனியாக போய் பார்க்க ஆசை. இதுவும் நியாயமான காரணமாக படவில்லை ராமுக்கு. யோசிக்காதே ராம், வித்யா சொன்னாள். முடியாவிட்டால் சொல்லிவிடு. அடுத்த ஃபிளைட்லேயே இந்தியாவுக்கு திரும்பி விடுகிறேன். ஸ்டூபிட். அப்படியானால் சரி என்று சொல். ஒருவேளை மாறுதலுக்காக தனிமையை விரும்புகிறாளோ? அந்த வெந்நீர் ஊற்று குளியலின் போது ஆடிய விளையாட்டுகள் அவளுடைய மென்மையான உணர்ச்சிகளை முழுவதுமாக தூண்டிவிட்டிருக்குமோ? அதனால்தான் இரவு நேர தனிமையை தவிர்க்க பார்க்கிறாளோ என்னவோ? இது நியாயமான காரணமாகப்பட்டது ராமுக்கு. சரி என்றான். டோவர் முனை கலகலப்பு கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. இந்த கதையின் அடுத்த பாகத்தை தொடர்ந்து கேளுங்க. மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. தொடரும்.